ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து ட்ராப் பண்ண விஷயம் தான். ஸோ இந்த வீக்குக்குரிய அப்டேட். ஸோ இந்த அப்டேட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா நியூ ஹை ஒன்று நமக்கு மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகலை. சேம் ஹை இதில் தான் இருக்குது. சேம் இந்த ஜூன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஏ ஆப்ஷன் வெயிட் பண்ணுங்கள். ஏ ஆப்ஷனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அப்படி இல்லை மார்க்கெட் இதுலேருந்து மார்க்கெட் திரும்பி ரிட்டர்ன் திரும்ப போனால் பி ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இது வந்து இந்த சார்ட் வந்து லாங் டைமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் டைமில் இருந்து பார்த்துக்குவோம். ஸோ நீங்கள் வந்து வீக்லி சார்ட்டுக்குரிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ லாங் டைம் பார்க்குறவங்க ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட் இப்போ இன்றைக்கி பார்த்துக்குறோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூ ஹை கிரியேட் ஆனிச்சு மார்க்கெட்டில் நமக்கு லாஸ்ட் வீக். ஸோ அந்த நியூ ஹையை வந்து இன்னுமே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் ஆகலை. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற சேம் ஜூன் தான் ரன்னிங்கில் இருக்குது. நீங்கள் இதில் வந்து 1933 எடுத்துக்கோங்க அப்ராக்ஸாக இருக்கிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட்டில் இருக்கிற ஹை எடுத்திருக்கோம். இன்ட்ராடே பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று இன்ட்ராடே வந்து நல்ல ஒரு லாங் கேண்டில் கிடைச்சதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் நேற்று ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு 50% வந்து மார்க்கெட்டில் ஒரு லாங் கேண்டில் கிடைச்சிருந்தா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. பட் அந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்கலை. பட் இருந்தாலும் ஓரளவு மார்க்கெட்டில் சின்ன கன்ஃபர்மேஷன், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் டவுன் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த 1900 வந்து மெயின் ஜோன், 1906 இல்லாட்டி 905. ஸோ அந்த ஜோனில் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நேற்று இருக்கிற லோ கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் 1908 எடுத்துக்கிறோங்க. நீங்கள் அதில் லோன் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த லோவை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜூன் மட்டும் வர்றதுக்கு 1885 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு மெயின் ஜூன் 1885 பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜூன் இந்த 1885ல நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு நல்ல பை எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல திரும்பலாம். ஒன்று 1880 திரும்பலாம், இல்லாட்டி 1900 கூட மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சிச்சுவேஷன் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து வந்த மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப டவுன் வந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் ஃபோக்கஸ் ஆகி மேலே போன மார்க்கெட் தான் ஒரு லாங் டென்லாம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இதில் நம்ம இன்ட்ராடேயில் தேவையான அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம போவோம் 4 ஹவர் சார்ட். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். 4 ஹவர் சார்ட் வந்து இன்றைக்கி ஏஷியா மார்க்கெட்டில் நேற்று நமக்கு கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்ததில் ஏஷியா மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ ரெட் கலர் கேண்டில்லேருந்து மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இவ்வளோ தூரம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைட் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரையில் 2 ஜூன் தான். இந்த 1905 இல்லாட்டி 1900. ஸோ இந்த ஜூனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா. ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். டீப்பாக பார்க்குறதா இருந்தால் நமக்கு வந்து 1900 வரும். அப்ராக்ஸாக நீங்கள் இந்த ஜூன் எடுத்துக்கிறேங்க. நான் வந்து 905 எடுத்துக்கிறேன். ஸோ 905. ஸோ இந்த 905 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து நமக்கு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து வார மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போணுச்சுன்னா கட்டாயம் வந்து 1885 இல்லாட்டி 1880 இல்லாட்டி 1890 மட்டும் நமக்கு ஒரு டார்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது டவுன் சைட். ஸோ என்ன பொறுத்தவரை மார்க்கெட்டில் இந்த இடத்துல பெண்டிங். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு பை எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸாக பேசியிருந்த இது மெயின் ஜூன் இந்த இருக்குது. இந்த ஜூன் இந்த 1905 இந்த 1900 இந்த ஜூனில் ஏதாவது ஒரு இடத்துல பை கிடைச்சாலும் நீங்கள் பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் இந்த ஜூனுக்கு மேலே தான் நம்ம பிரேக் அவுட் நடந்தால் நம்ம பை ஆப்ஷன் எடுக்க போகிறோம். 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறதா இருந்தால் இந்த 1924க்கு மேலே தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதை விட பெஸ்ட்டாக இருக்குது இந்த 1921. ஸோ அப்ராக்ஸாக நீங்கள் 1922 எடுத்துக்கிறோங்க.
ஸோ 1922க்கு மேல நம்ம வந்து பை ஆப்ஷன் எடுக்க போறோம். இதுக்கு மேல above பை ஜோன். ஸோ என்ன பொறுத்தவரை இதுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதா இருக்கும், செகண்ட் டார்கெட் வந்து இதா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு 1946 இல்லாட்டி நீங்க அப்ராக்ஸா வந்து 1950 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. என்னை பொறுத்தவரையில் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல ஒரு லாங் பை போறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. இது வந்து ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ கட்டாயம் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ செல் ஆப்ஷன் சொல்ல போனால் மார்க்கெட்டில் செல் எடுக்க போகிறோம். இதுக்கு கீழே பிலோ இந்த ஜூனுக்கு கீழே தான் நமக்கு செல். இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நம்மளுக்கு செல் வரும், ஒரு ஷார்ட் செல். ஸோ அந்த வர்ற செல் வந்து கட்டாயம் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் டார்கெட் கொடுக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. 1885 இல்லாட்டி 84 ஜூனில் கட்டாயம் ஒரு செல் இருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு ட்ரேட் ஜோன்னா இல்லை, ட்ரேட் ஜோன் இல்லை. இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க வேண்டி இருக்கு இந்த ஜோன். ஸோ என்ன பொறுத்தல நான் எதிர்பார்க்கறது பை ஆப்ஷன் தான். மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டில் ஒரு பை ஆப்ஷன். ஸோ இன்னொரு பை இருக்குது இந்த இடத்துல, மார்க்கெட் பெண்டிங். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த இடத்துல ஒரு பெண்டிங் இருக்குது மார்க்கெட் இந்த ஜோன். ஸோ அதே விஷயம் திரும்ப நடக்க சான்சஸ் இருக்கு. அதாவது இங்கேருந்து வார மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி திரும்பினால் நம்ம இந்த இடத்துல பை எடுக்கலாம். இதை கொஞ்சம் நான் மூவ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பை இருக்கு. கட்டாயம் டாப் லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த பை வந்து சப்போஸ் நமக்கு கிடைச்சால் கட்டாயம் கொஞ்சம் இந்த முறை லாங் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அப்படி இல்லை, இங்கேருந்து வார மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு இதில் பிரேக் அவுட் நடந்துருச்சு, டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகுனா நீங்கள் டவுன் சைட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியராக இருக்குது. ஸோ இது ஆப்ஷன். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன் நடக்கணும். இது ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் நம்மளுக்கு பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. பி ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் கடன் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். அப்படி இல்லை, மார்க்கெட்டில் இது ரெண்டும் நடக்கலை, கட்டாயம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால்னா கட்டாயம் வந்து இதில் நமக்கு சி ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இந்த சி ஆப்ஷனுக்கு பிறகு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கணும். இதில் சப்போர்ட் எடுக்கணும்னா ஒன்று 1900 சப்போர்ட் எடுக்கணும், அப்படி இல்லை 1885 வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஜூன்ல இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஷார்ட் செல், இது ஒரு லாங் பை, இதுவும் ஒரு லாங் பை, இது ஒரு ஷார்ட் செல். இந்த ஷார்ட் செல்லுக்கு பிறகு நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா நம்ம பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம், தேவையான கீ ஜோன்ஸ். என்னை பொறுத்தவரை நான் ஃபாலோ பண்ண போகிற கீ ஜோன் 1900 தான். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தாலும், இந்த லோவில் இருந்து நம்ம பார்த்தாலும் லாங்காக பார்ப்போம், கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போல நமக்கு இந்த ஜோனுக்கு கீழே நீங்கள் வந்து அதாவது 1878 இல்லாட்டி 70க்கு கீழே நமக்கு செல் தான். இது கீழே லாங் செல். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும்னா இந்த ஜோன் தான், இந்த 61%. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அதே மாதிரி ஷார்ட் டைமில் பார்க்க போனோம்னா நான் வந்து இதிலேருந்து பார்க்குறேன், இதில் பிரேக் அவுட் நடந்ததுலேருந்து. ஸோ பிரேக் அவுட் நடந்ததுன்னு பார்க்கலாம், கரெக்டாக இந்த ஜோன் தான் வருது.
ஸோ அதனால நம்ம அப்ராக்ஸாக வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1900 ஃபாலோ பண்ணிக்கிறோம். உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு நல்ல ஒரு ஜூன். ஒரு கீ ஜோன். ஸோ இந்த கீ ஜோனில் அபோவ் பை ஓப்பனில் தான் இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனில். அதே மாதிரி பிலோ செல் நம்மளுக்கு ஓப்பன். செல் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நல்ல ஒரு கீ ஜோன், இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நம்மளுக்கு ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடலாம், மார்க்கெட் எந்த சைட்டில் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி கீ ஜோன்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது தான் அப்டேட். ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஷார்ட் டைமில் போயிட்டு. ஷார்ட் டைமில் இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் எடுக்கலாம். பட் நீங்கள் பிரேக் அவுட் பண்ணாலும் சேம் ஜோனுக்கு தான் வரப்போகுது. இந்த ஜோனுக்கு தான் மார்க்கெட் திரும்ப வரும். ஸோ இதனால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஷார்ட் டைம் பார்க்குறவங்க. ஸோ மேலே எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். உள்ள சுச்சுவேஷனில் மேலே எதுவும் ட்ரெண்ட் லைன் இல்லை. இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கிறங்க. பெரிய கன்ஃபார்மான ட்ரெண்ட் லைன் எதுவும் இல்லை மார்க்கெட்டில். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 30 மினிட்ஸ் 1 ஹவர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதில் ஏதாவது நம்மளுக்கு பை சைட் பிரேக் அவுட் பண்ணாலோ செல் சைட் பிரேக் அவுட் பண்ணாலோ நம்ம அதை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஸோ கட்டாயம் நான் எதிர்பார்க்குறது ஏபி தான். ஸோ மேபி ஏபி கிடைக்காட்டி நீங்கள் கட்டாயம் சி ட்ரை பண்ணி பாருங்கள். சியில் நமக்கு எங்கே நமக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குதோ அதுலேருந்து நம்ம மார்க்கெட்டை வந்து கண்டினியூவாக பை சைட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். கட்டாயம் இந்த கீஸ் ஒன்று கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இவ்வளோ தான் அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.